ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எங்களோட வயலில் நெல் அறுத்தோங்க. நெல் அறுக்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இருக்குங்க, ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். நம்ம நெல் வந்து நடவு போடுறதுக்கு என்ன பண்ணணும், நடவு போட்டதுக்கப்புறம் உரம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஷார்ட்ஸாகவும் கொடுத்துருக்கேன், லாங் வீடியோவும் கொடுத்துருக்கேங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வயலில் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. ஆனால் எங்கள் வயலில் அப்படி இல்லைங்க, எப்படியாவது எங்கள் வயலுக்கு தண்ணி வந்துடும். தண்ணி இல்லாமல் இருந்து நம்ம வந்து நெல் அறுக்கும்போது தாங்க அந்த நெல் பயிருக்கும் சேதம் இல்லாமல் இருக்கும், நம்ம வயல் வரப்போக்கும் சேதம் இல்லாமல் இருக்கும், வைக்கப்பிலும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். எங்களுக்கு தண்ணி இருக்கிறதுனால பரவாயில்லைன்னு அப்படியே நாங்கள் அறுத்துட்டோங்க. நெல் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்து செவந்திருக்குங்க. நம்ம தண்ணி இல்லாமல் வச்சுருந்தோம்னா இந்த பில்லு இருக்குது இல்லைங்களா, அந்த செடி அது மொத்தமாக வந்து நல்லா செவந்து நிற்குங்க, வக்கிப்பில் மாதிரியே மாறி இருக்கும். இப்போ தண்ணி இருக்கிறதுனால பாதி பாதி பச்சையாக இருக்குங்க. போன வருஷம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கையிலேயே தான் அறுத்தோங்க. அது வந்து தனிஷ்டா அப்படிங்கிற ஒரு பயிர், ரொம்ப பெரிய பயிருங்க. லென்த் அதிகமாக வளர வளர பயிர் வந்து கீழே சாஞ்சிருச்சு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து நெல் அறுத்தோங்க. 3 நாள் அறுத்தோம். அதுக்கப்புறம் அறுத்த பயிர் எல்லாத்தையுமே வந்து வாழைப்பட்டை நார் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு கத்தையாக கட்டி வச்சு அதுக்கு தனியாக வந்து ரோடு வரைக்கும் தூக்கிட்டு போகிறக்கு ஒரு 5-6 ஆள் கூப்பிட்ருந்தோங்க. அதுக்கப்புறம் நெல் அடிக்கிற மிஷின் கூப்பிட்டு அந்த மிஷினுக்கு தனியாக வந்து தூக்கிட்டு போயிருந்த ஆளுங்களே வந்துட்டாங்க. அதுக்கு தனியாக வந்து பே பண்ணோம். எல்லாத்துக்குமே தனித்தனியாக பே பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 13,000 கிட்ட செலவாச்சுங்க. நெல் அறுத்தது கூட அந்தளவுக்கு வந்திருக்காது, அவ்வளோ செலவாயிருச்சுங்க. இந்த வருஷம் என்ன பண்ணோன்னா எல்லோரும் என்ன பயிர் நடுறாங்களோ அந்த பயிரையும் நெட்டிட்டோங்க. இந்த வருஷம் நெட்டின பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா டீலக்ஸ் பொன்னிங்க. இது கொஞ்சம் அளவான வளர்ச்சியாக இருக்குது, அவ்வளோவா பயிரெல்லாம் சாயலைங்க. கொஞ்சம் நேரம் இருந்தங்காட்டிக்கு மிஷின் விட்டு அறுத்துக்கலான்னு மிஷினே விட்டுட்டோம். இப்போ நம்ம நெல் அறுக்கிறதுக்கு மிஷினை விட்டுறோம் அப்படிங்கும்போது 4 சைடுமே வந்து வயலை சுற்றி வந்து அள்ளை ஏற்றுக்கணுங்க. அள்ளை ஏறுக்குன்னா அந்த சுத்துக்கால்னு சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிற நெல் பயிர் எல்லாத்தையும் அறுத்து இந்த மாதிரி நெல் மேலேயே வந்து போட்டுருணுங்க. இந்த மாதிரி தான் அறுத்துருக்கணுங்க. 2-3 ரோ வந்து நம்ம அறுத்து அந்த பயிர் மேலேயே போட்டுருணும். அப்போ தான் வண்டி டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பொலியோரத்தில் இருக்கிற நெல் பயிர் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. எங்களோட வயல் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தை நோம்பி முடிஞ்சு தான் ஒரு 10 நாள் கழித்து நெல் இருக்கிற மாதிரி இருக்குங்க. நெல் இருக்கிறதுக்கு வண்டி வருதுன்னு அந்த அன்றைக்கி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் பாட்டுக்கு போய் அள்ளை எடுத்துகிட்டு இருந்தாங்களா, திடீர்னு ஒரு 3 வயல் 4 வயல் அறுக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஏன்னா அது வந்து 1 மணி நேரத்துக்கு 1 ஏக்கரா அறுக்கிற மாதிரிங்க. கொஞ்சம் சீக்கிரமாக அறுத்துட்டு வந்துடும். நம்ம எக்ஸாம் டைம்லலாம் எக்ஸாம் எழுதும் போது இன்னும் 30 நிமிஷம் இருக்குது 20 நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் ஃபாஸ்ட்டாக எழுதுவோங்க. கையும் வந்து எழுதுறதுக்கு வராது, மைண்டும் வந்து டைம் ஆயிடும்னு யோசிச்சுருக்கோம். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. வேகமாக அறுத்துட்டோன்னா தான் எல்லாத்தோட வயலையும் அறுக்கும்போது நம்ம வயலையும் சேர்த்து அறுத்துட்டு போயிடும். நம்ம வந்து அவங்கள தனித்தனியாக கூப்பிட தேவையில்லைங்க, ஒரே முட்டா வேலை முடிஞ்சிடும். காட்டுக்குள்ளே வேறு வண்டி இறங்கிடுச்சிங்களா, சீக்கிரமாக அறுத்தா தான் நம்ம வயலையும் சேர்த்து அறுத்துட்டு போயிடும். நானும் ஃபாஸ்ட்டாக அறுக்கிறேன், கையில் அறுக்கவே முடியலைங்க. மைண்டெல்லாம் வந்து வேகமாக வேலை செய்யுது, கை மட்டும் வேகமாக வேலையே செய்ய மாட்டேதுங்க. அப்படியே ஒரே பதட்டமாகவே இருந்தது. வழியாக வேகமாக 4 சைடுமே அள்ளை அறுத்து விட்டோங்க. எல்லா வயலுக்கும் அள்ளை அறுத்தங்காட்டிக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சது. நான் வீட்டிலேருந்து ஹஸ்பண்டையும் வர சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. டக்குன்னு அறுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பக்கத்து வயலுக்கு வந்து வண்டி வந்துருச்சுங்க. இந்த வயல் முடிச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் எங்கள் வயலுக்கு வந்து வண்டி இறங்கிடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா செயின் வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வண்டிங்க. சேர் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, அந்த வண்டி பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடும். ஆனால் இந்த வரப்புக்கு பக்கத்தால் நம்ம கொஞ்சம் நெல்லால் கேப் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த வண்டி ஈஸியாக திரும்பறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த நெல் பேரையும் சேர்த்து சேதம் பண்ணிட்டு போயிருங்க, நம்மளுக்கு வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். கையில் நெல் அறுக்கிறக்கும் மிஷினில் நெல் அறுக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நிறைய பில்லு வேஸ்ட் ஆகுங்க நம்ம வந்து மிஷினில் விட்டோம்னா. இதுவே நம்ம கையில் வந்து நெல் அறுக்கும்போது நிலத்துக்கும் அந்த பயிருக்கும் 1 இன்ச் அளவுக்கு மட்டும் தான் விட்டு அறுப்போம். இதுவே வண்டி வந்து விட்டோன்னா நிலத்துக்கும் அந்த பயிருக்கும் 5 இன்ச் வரைக்கும் விட்டுருங்க, அதுலேயும் உங்களுக்கு பாதி பில்லு வேஸ்ட் ஆயிருங்க. இந்த வண்டி சுற்றி ஓட்டும் போது அந்த சேராக இருக்கிற இடமெல்லாம் பில்லு விழுந்துருங்க. அது மேலேயும் மறுபடியும் வண்டி சுற்றும் போது நிறைய பில்லு வந்து வேஸ்ட் ஆகுங்க. ஆனால் கொஞ்சம் நீட்டாக அறுத்து கொடுத்துரும், நமக்கு எந்த சிரமம் இல்லைங்க. அதனால தான் வண்டியை கூப்பிட்டு வந்து அறுக்கிறது, பில்லு போனாலும் போயிடுச்சாதுன்னு. இந்த வயலில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்பம் இருக்குங்க. நடுக்காட்டில் இருக்கிறங்காட்டிக்கு வண்டி திரும்ப முடியாமல் திரும்பி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நெல் கொஞ்சமாக கருத்து பாதி பில்லெல்லாம் வேஸ்ட் பண்ணி அது மேலே வண்டி ஓடி ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சுங்க. எங்கள் ஏரியா சைடு இருக்கிற எல்லா காடுமே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைன்னா சூப்பராக நெல் அறுக்கலாங்க. தண்ணி இருந்ததுன்னா பில்லும் வேஸ்ட் ஆகும், நம்ம வயல் வரப்பு எல்லாத்தையுமே வந்து மிஷின் உடச்சி விட்ருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும்.
அடுத்தது எங்கள் வயல் தாங்க நெல் அறுத்துட்டு இருக்குது வண்டி. நான் வந்து ரோட்டில் நின்று பார்த்துட்ருக்கேன். ஏன்னா படுதை விரிச்சு விடணும். வீட்டுக்கு போய் படுதாவை எடுத்துகிட்டு வந்து நெல்லை வந்து கொட்டுறக்கு விரிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து வயலுக்கே போய் நின்று பார்த்து எப்படியா இருக்குதுன்னு. கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கில் போகாமல் தெற்கு வடக்கில் வந்தங்காட்டிக்கு நிறைய இடத்துல வந்து எங்களோட வரப்பை ஃபுல்லாக உடச்சி விட்ருச்சுங்க. எங்களோட காடே தெற்கு வடக்கு தான், அதனால் அந்த மாதிரியே ஓட்ட சொல்லிட்டோம். நல்லா வரப்பு உடச்சிருச்சுங்க. அடுத்த வருஷம் எப்படி தான் வரப்போட்டு நெல் வைக்க போகிறோம்னே தெரியலங்க. அந்த மாதிரி உடச்சிட்டு போட்டு போயிடுச்சு இந்த வண்டி. நெல் வைக்கிறது ஒன்றும் சின்னப்பட்ட காரியம் இல்லைங்க. இந்த பில்லு வந்து அறுவடைக்கு தயாராகும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இலை சூட்டல் ஒரு புகையான்னு ஒன்று வருங்க. கருப்பு கலரில் இருக்கும் நெல்லெல்லாம். அந்த புகையான்னு வந்துச்சுனாவே அவ்வளோதாங்க, காடு ஃபுல்லாக வேஸ்ட்டு எல்லா இடத்துலையும் பரவிடும். போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் கரெக்டாக நெல்லை வளர்த்தி அதோட அறுவடை எடுக்கும் போதாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. கொக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கொக்குங்க. ஒரு காட்டில் மட்டும் இவ்வளோ இருக்குங்க. இதுவே வந்து இந்த வண்டி ஓடி முடிச்சிருக்கு இல்லைங்களா நெல் அறுத்த காடு, அந்த காட்டிலையும் நிறைய கொக்கு இருந்ததுங்க. ஒரு 500 கொக்கு மட்டுமே இருக்குங்க அந்த அன்னைக்கு மட்டுமே. அவ்வளோ கொக்குங்க. ஒவ்வொருத்தவங்களோட காடும் அறுத்ததுக்கப்புறமா இந்த வண்டி என்ன பண்ணோன்னா ஒரு டிராக்டரில் கொண்டாந்து அந்த நெல் எல்லாத்தையும் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து களத்துக்கு கொண்டு போயிட்டு நம்ம விரிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா படுதா, அதுலேயே போட்டோன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரனா எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இல்லை நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் அப்படிங்கும்போது வியாபாரிங்களே வந்து நம்மக்கிட்ட ரேட்டு பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ படுதா வந்து நல்லா விரிச்சுட்ருக்கோங்க. நெல் கொட்டும்போது பார்த்திங்கன்னா எங்களோட படுதா ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. நான் இன்னொரு படுதா வீட்டில் இருந்தது, அது கரெக்டாக இருக்காது, இதுவே போதும்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேருந்து இன்னொரு படுதா வாங்கி அதில் வந்து கொட்டி விட்டுட்டோம். நெல் கொட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த புகையில் வந்து கருக்கா தனியாக முழங்கு தனியான்னு எல்லாமே பறந்துருங்க. வெறும் நெல் மட்டும் நம்மளோட படுதாக்குள்ளே வந்து விழுகுங்க. இந்த மாதிரி நெல் கொட்டினதுக்கப்புறமா 1 நாள் 2 நாள் வந்து நம்ம காய வைக்கலாங்க. ஏன்னா அந்த நெல் வந்து லைட்டாக பச்சையாக இருக்குங்க. ஏன்னா நம்மளோட நெல்லோட பயிர் வந்து லைட்டாக பச்சையாக இருந்துச்சு இல்லைங்களா, அதனால் உள்ளே கொஞ்சம் பச்சையாக இருக்கும். ஒரு 2-3 நாள் காயும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே வறண்டுரும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே நல்லா அரிசி வந்து கெட்டியாக இருக்குங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு நம்ம வந்து படுதா ஓப்பன் பண்ணி நெல்லெல்லாம் தொலாவ தேவையில்லைங்க, அப்படியே விட்டுட்டோன்னா காஞ்சிக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணிங்கும் போது போய் படுதாவை மூடி வச்சிடணுங்க, இல்லைன்னா பனி வந்து இறங்கிரும். வந்து விற்பனை பண்ணுறவங்கனால அடுத்த நாள் காலையிலேயே வந்து வியாபாரிங்க வந்துட்டாங்க. அவங்கக்கிட்டேயே வந்து பேசி விட்டுட்டோம். அவங்களே வந்து எல்லாரோட நெல்லும் எடுக்கும்போது எங்களோட நெல்லையும் நாங்கள் வந்து விற்றுட்டோங்க. அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள்லாம் வீட்டுக்கு நெல் எடுத்துகிட்டு போக மாட்டோங்க. ஏன்னா அதை வந்து கரெக்டாக பக்குவம் பண்ணி நெல்லை வேவிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரைஸ் மில் கொண்டு போய் அரைச்சிட்டு வரணுங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பக்குவம் வராது. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி வியாபாரிங்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து அரிசி தனியாகவே எடுத்துக்குவோங்க. இந்த ஒவ்வொரு மூட்டைக்குமே முரத்தில் வளைச்சி கொட்டி அதுக்கப்புறமா வெயிட் பார்ப்பாங்க. ஒரு மூட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா 66 கிலோ தான் வெயிட்டுங்க. இந்த மாதிரி வண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு மூட்டையாக தைச்சி வச்சுருவார். அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் வண்டியில் போட்டு அவங்க டேரெக்டாக வந்து ரைஸ் மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போன வருஷம் ஒரு சிப்பத்தளவுக்கு மட்டும் நெல் எடுத்து வச்சுருந்தோங்க. எங்களோட சாமி கோயிலுக்காக தேவைப்படுதுன்னு எடுத்து வச்சுருந்தோம். இந்த வருஷம் எல்லாத்தையும் போட்டுட்டோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் 66 கிலோவோட அந்த வெயிட் மிஷின் வந்து ஆஃப் ஆகுங்க. இப்போ எங்களோட நெல் தான் அள்ளிகிட்ருக்காங்க. நெல் அள்ளி மூட்டை பிடிக்க வரைக்குமே இருந்தோங்க. அதுக்கப்புறமா வந்து வக்கிப்பிள்ளை ரெடி பண்ண போகணும் இல்லைங்களா வயலுக்கு, அதனால் அங்கே கிளம்பிட்டோம். வக்கிப்பிள்ளை எல்லாமே ஈரமாக இருந்ததுங்க. எடுத்து இன்னொரு காட்டில் கொஞ்சம் தண்ணி இல்லாத காட்டில் போட்டு நல்லா காய வச்சிட்டோன்னா வண்டி வந்துச்சுன்னா அது வந்து ரோல் பண்ணி போட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டுக்கெல்லாம். வக்கிப்பிள்ளை ரோல் பண்ணும்போது பச்சை பில்லோ இல்லைன்னா ஈரப்பில்லோ இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே அந்த ரோலே வந்து பார்த்திங்கன்னா பூசணம் பிடிச்சி இத்து போயிருங்க. அதனால் நல்லா காய வச்சு தான் நம்ம வந்து ரோல் பண்ணணுங்க. இந்த வருஷம் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோங்க. நாங்கள் பண்ணின ஒரே மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து தண்ணி தேங்கி விட்டுட்டோம். அந்த டைமில் வந்து எங்களால் வயலுக்கு போயிட்டு அதை பார்க்க முடியலைங்க. அதனால் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் பில்லெல்லாம் வேஸ்ட் ஆகாதுங்க. நார்மலாக வண்டி வந்து வரக்காட்டில் எப்படி ஓட்டுதோ அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போயிடும். சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணும்போது தெரியாதுங்க அரிசி வந்து எப்படி கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நம்மளே வந்து அரிசி உற்பத்தி பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அரிசி வருது, இனிமேல் சாப்பாடே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து மனசு யோசிக்குதுங்க. இந்த சாப்பாடு கிடைக்காமையும் எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி யோசிக்குதுங்க. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. விவசாயிகளுக்கும் கஷ்டம் தான். நம்ம ரோல் பண்ணுறதுக்கு தனியாக வக்கிப்பிள்ளையில் எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி நீளமாக போடணுங்க. அப்போ தான் அந்த வண்டியோட டயரில் சிக்காமல் வக்கிப்பிள்ளை வந்து ரோலாக மாறி வரும். அப்படி இல்லைன்னா வண்டியை ஓட்டும் போது பரவலாக போட்டோன்னா டயரில் அமுந்தே பாதி வந்து வேஸ்ட் ஆயிருங்க. அதனால் இந்த மாதிரி போட்டோன்னா கரெக்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எங்களோட நெல்லும் வக்கிப்பில்லும் ரெண்டையுமே நாங்கள் வந்து விற்றுட்டோங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு தேவைப்படாது. சூப்பரான எல்லாரோட பண்ணி முடிச்சாச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.